ஹாய் விவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிற கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டாக இருக்கிற கம்பெனிலேருந்து நம்ம பர்டிகுலர் ஸ்டாக் குரூப்பில் இருக்கிற ஸ்டாக் ஐட்டம் மட்டும் எப்படி நம்ம எக்ஸ்எம்எல்ல எக்ஸ்போர்ட் பண்ணி இந்த கம்பெனியில் இம்போர்ட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ரெண்டு கம்பெனியுமே பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். பேக்கப் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னன்னா அந்த பேக்கப்பை ஸ்பெசிஃபை போட்டு ஸ்பெசிஃபை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இப்போ நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், நான் ரெண்டுமே பேக்கப் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டாக இருக்குது. ஏபிசி ப்ரீமியம்ன்றது ஆல்ரெடி எக்ஸிஸ்டாக இருக்குது. இது நான் பேக்கப் எடுத்தேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்போர்ட் ஏஜென்சி பார்த்தீங்கன்னா, ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு இது புது கம்பெனி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன பண்ணிப்போம்னா லெஜரை மட்டும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணியிருப்போம் எக்ஸ்எம்எல்ல. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாக் ஐட்டம் மட்டும் பண்ண போகிறோம். நான் ரெண்டுமே பேக்கப் எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா, அந்த புது கம்பெனிக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஓல்டு கம்பெனி ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஏபிசி ப்ரீமியம் மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். இதில் என்ன பண்ணிக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன குரூப் வேணும்ன்றது சொல்லிடுறேன். ஸ்டாக் ஐட்டம் நமக்கு என்ன குரூப் வேணும் அப்படின்றத நம்ம ஸ்டாக் குரூப்ல போயிட்டு இதில் ஆர்எம் ப்ளவிங்கிறது ஒரு ஐட்டம் இருக்கும், குரூப் இருக்கும். அந்த குரூப்ல சில ஐட்டம்லாம் இருக்கும். இதில் என்ன பண்ணிக்கலாம், எஃப்ரோல் கான்ஃபிக் கொடுத்துட்டு இங்கே ஓப்பனிங் பேலன்ஸ் எஸ் பண்ணிக்கிறேன். எஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் ஓப்பனிங்ன்றது இருக்கும். ஸோ நமக்கு புது கம்பெனிக்கு இந்த ஓப்பனிங்ன்றது தேவையில்லை. அதனால என்ன பண்ணிக்கலாம்னா, இதில் வந்து நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் நில் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் பேக்கப் பண்ணாலும் டேட்டா என்ன பண்ணிக்கலாம், சார்ட் ஆஃப் பேப்பர்ஸ் போயிட்டு ஸ்டாக் ஐட்டம் போயிட்டு இதில் வந்து மல்டி மாஸ்டர் கொடுத்துட்டு மல்டி ஆல்டர் கொடுத்துடலாம். இதில் வந்து நமக்கு தேவையான குரூப் மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆர்என் ப்ளவிங் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் குவான்டிட்டி ரேட்டு அமௌண்ட்ல இருக்கும். ஜஸ்ட் ஜீரோ ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்து இது சேவ் பண்ணிக்கலாம். ஜீரோ ஓப்பனிங் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ரைஸில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிறதுக்கப்புறம் கண்ட்ரோலே கொடுத்தீங்கன்னா அக்செப்ட் அது கொடுத்தீங்கன்னா அது சேவ் ஆகிக்கும். இப்போ மறுபடியும் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே ஜீரோவாக இருக்கும், ஓப்பனிங் எல்லாமே. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாக ஸோ இந்த பர்டிகுலர் புக் மட்டும் ஆர்என் ப்ளவிங் இது மட்டும் வேணும். அதனால் என்ன பண்ணிக்கலாம், டிஸ்பிளே மோர் போர்ட்ஸ் போயிடுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி புக்ஸ்ன்றது போயிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் குரூப் சம்மரின்றது போயிடுறேன். இதில் ஆர்என் ப்ளவிங் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மேலே டேரெக்டாக கோட்டுன்றது கொடுத்துருவேன். இங்கே அந்த குரூப்ல இருக்கிற ஐட்டம்லாம் எடுத்துரும். ஜஸ்ட் மேலே கோட்டு கொடுத்துட்டு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கொடுத்துறேன், செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்டாக் ஐட்டம்ன்றது நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு என்ன ஆகும்னா, அந்த குரூப்ல இருக்கிற ஐட்டம் எல்லாமே நமக்கு என்ன ஆகும்னா இங்கே வந்து விசிபிள் ஆகிருக்கும். ஜஸ்ட் கண்ட்ரோல் கொடுத்தனால தெரிஞ்சுக்கலாம். அண்டர் பார்த்தீங்கன்னா ஆர்என் ப்ளவிங் இருக்கும். ஸோ எல்லா ஐட்டமும் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஆர்என் ப்ளவிங் எடுத்துருக்கும். ஸோ எஸ்கேப் கொடுத்துலாம். இப்போ இதுக்கப்புறம் டேரெக்டாக நம்ம எக்ஸ்போர்ட்ன்றது கொடுத்துலாம். அந்த கம்பெனியில் கரண்ட் கொடுத்துலாம், இல்லை கான்ஃபிக் கொடுத்துலாம், இல்லை பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் டிபெண்ட் மாஸ்டர்ன்றது எஸ் கொடுத்துலாம். இல்லை ஓப்பனிங் பேலன்ஸ் நமக்கு தேவையில்லை. ஸோ அதனால் அது நோ வச்சிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைல் ஃபார்மெட்டில் நம்ம எக்ஸ்எம்எல்ன்றது சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் பார்த்து நமக்கு எங்கே போய் ஸ்டோர் ஆகணும் அப்படின்றது நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபைல் நேம், இதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். இது வந்து ஸ்டாக் ஐட்டமா, ஸோ ஸ்டாக் ஐட்டம் நேம் கொடுத்துக்கலாம். என்டர் பண்ணிக்கலாம், கண்ட்ரோலே கொடுத்துலாம். இப்போ எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கலாம். ஸோ நமக்கு ஸ்டாக் ஐட்டம்ன்றது எக்ஸ்போர்ட் ஆகிருக்கும். ஜஸ்ட் இந்த பார்த்தை ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், புதுசாக இருக்கிற அந்த கம்பெனியை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இம்போர்ட் அப்படின்றத கொடுத்துக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ்ன்றது கொடுத்துக்கலாம். இங்கே எக்ஸ்எம்எல்ன்றது கொடுத்துக்கலாம். இங்கே ஸ்டாக் ஐட்டம்ன்றது நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அந்த பார்த்து வந்து இங்கே ஸ்பெசிஃபிக் பேஸ் பண்ணிட்டோம்னா, ஸோ அந்த ஸ்டாக் ஐட்டம்ன்ற எக்ஸ்எம்எல் எடுத்துருக்கோம். ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் மட்டும் தான் கொடுக்க போகிறோம் அப்படின்னா கம்பெனி ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுக்கலாம். அதாவது ஆல்ரெடி ஸ்டாக் ஐட்டம் இருக்கு, ஓப்பனிங் பேலன்ஸ் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணுறோம்னா கொடுக்கலாம். நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் ஐட்டம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஆனால் நம்ம என்ன மாடிஃபை வித் நியூட்ரன்றது கொடுக்கலாம். இந்த இக்னோர் டூப்ளிகேட்ன்றது என்னன்னா, ஆல்ரெடி ஐட்டமும் இருக்கு, ஆல்ரெடி இந்த கம்பெனிக்கு எக்ஸிஸ்டாக ஐட்டம் இருக்கு, நம்ம கொடுக்குற ஐட்டமும் நம்ம கொடுக்குற அந்த எக்ஸாம்பிள் இருக்கிற ஐட்டமும் சில ஐட்டம் இருக்குன்னா அது என்ன ஆகிக்கும்னா உள்ள போயிட்டு ஆல்ரெடி இருந்துச்சா இக்னோர் பண்ணிக்கிறோம், புதுசாக இருக்கிற ஐட்டம் மட்டும் அதுக்குள்ள எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே என்ன பண்ணிக்கலாம், எந்த ஐட்டமும் இல்லை, அதனால் மாடிஃபை வித் நியூட்ரன்றது கொடுக்கலாம். கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கலாம், ஒன்ஸ் பேக்கப் இந்த இடத்துல எஸ் கொடுத்து பேக் வரலாம். பேக்கப் பண்ணாமல் இந்த இடத்துல நோட் பண்ணிட்டு என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணிட்டா நம்ம இம்போர்ட் ஆயிடும். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆல்ட்டு கொடுத்துட்டு ஸ்டாக் ஐட்டம் கொடுத்தீங்கன்னா ஸோ ஸ்டாக் ஐட்டம் எல்லாமே இம்போர்ட் ஆகிருக்கும். ஜஸ்ட் என்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பனிங் எதுவுமே வந்துருக்காது, ஸ்டாக் ஐட்டம் டீட்டெயில்ஸ் மட்டும் வந்திருக்கும். ஸோ இப்போ ஐட்டம் வந்துருக்கும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா, ஸ்டாக் ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு பர்டிகுலர் ஸ்டாக் ஐட்டம் குரூப்ல இருக்க ஸ்டாக் ஐட்டம் மட்டும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கலாம். நீங்க டேலியில நிறைய லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, நாங்க டேலியில பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கோர்ஸ்ன்றது நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்க கூகுள் போயிட்டு VeeVee Infotech.com என்ற வெப்சைட்டை நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா என்டர் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா இங்க கோர்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா இங்க TallyPrime ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இங்கே கீழே வந்தீங்கன்னா ஜஸ்ட் 99 ருபீஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி 18 ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே பேசிக் லெவல்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.